வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the lesson 15 in science, everyday life in chemistry. பாடம் 15 அன்றாட வாழ்விலே வேதியியல் என்கின்ற பாடத்தினுடைய 3வது பாகமான தொடர்ச்சியை நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the continuation part of the third part of the lesson 15, petroleum. The term petroleum is derived from the Latin word petra, meaning rock, and oleum, meaning is oil. It is the fossil fuel formed from the remains of ancient marine organism through decaying process. Petroleum is a complex mixture of hydrocarbons that occur in earth in liquid, gaseous or solid form. The term petroleum commonly denotes the liquid form, crude oil, but technically petroleum also includes natural gas and bitumen, a solid form. The natural gas and the crude oil constitute the primary fossil fuel. பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என்று பொருள்படும், பெட்ரா மற்றும் எண்ணெய் என பொருள்படும். ஓலியம் என்பது லத்தீன் மொழி சொல்களிலே பெறப்பட்டது. இது பழங்காலத்திலே கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அழுகியதால் உருவான ஒரு படிம எரிபொருளாகும். பெட்ரோலியம் என்பது பூமியினுடைய மீது திட, திரவ, வாயு நிலைகளிலே காணப்படக்கூடிய பல்வேறு ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவையாகும். பொதுவாக பெட்ரோலியம் என்பது திரவ நிலையிலே காணப்படும் கச்சா எண்ணெயை குறிக்கிறது, crude oil. ஆனால் பெட்ரோலியம் என்பது இயற்கை வாயு, திடநிலையில் பிட்மன் ஆகியவற்றையும் குறிக்கும் ஒரு சொல்லாகும். இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவை முதன்மையான படிம எரிபொருள்கள் என அழைக்கப்படுகிறது. கான்ஸ்டிட்யூட் த பிரைமரி ஃபாசில் ஃபியூயல்ஸ் என அழைக்கப்படுகிறது. தென் மோர் டு நோ, people in ancient culture used to crude oil for binding mineral materials. It was also used as a sealant for waterproofing various surfaces. பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருள்களாக பயன்படுத்தினார்கள். தற்போது பரப்புகளிலே நீர்புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம், பெட்ரோலியம் காணப்படக்கூடிய இடங்கள். இந்த சீப் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் USA, குவைத், ஈரான், ஈராக், Russia and Mexico. In India, petroleum is found in Assam, Gujarat, Maharashtra, Mumbai. Andhra Pradesh, Godavari and Krishna basin, and Tamil Nadu, Kaveri basin. By drilling through the earth, the crude oil is pumped out from the well as a black liquid. உலகிலே பெட்ரோலியம் உற்பத்தியிலே செய்யும் முதன்மையான நாடுகளிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகள், குவைத், ஈரான், ஈராக், ரஷ்யா மற்றும் மெக்சிகோ ஆகியன. இந்தியாவிலே அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிராவில் மும்பை, ஆந்திர பிரதேசத்தில் கோதாவரி, கிருஷ்ணா நதிப்படுகைகள், தமிழ்நாட்டிலே காவிரி படுகை ஆகிய இடங்களிலே பெட்ரோலியம் காணப்படுகிறது. பூமியை துளையிட்டு ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெட்ரோலியமானது கருமை நிற திரவமாக வெளியே எடுக்கப்படுகிறது என்பது அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதி. அடுத்ததாக, மோர் டு நோ, த ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் இன் த வேர்ல்டு வாஸ் ட்ரில்ட் பென்சில்வேனியா இன் USA 1959. த செகண்ட் ஆயில் வெல் இஸ் ட்ரில்ட் இன் மேக்கம், அசாம், இந்தியா இன் 1867. உலகிலே முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அசாமிலே மாக்கும் என்னும் இடத்திலே தோண்டப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். மோர் டு நோ. அண்ட் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆஃப் பெட்ரோலியம், கச்சா எண்ணெயை சுத்திகரித்தல். த க்ரூட் பெட்ரோலியம் அப்டைன்டு from the well
is a dark colored various liquids which contains many impurities such as water, solid particles and gases like methane and ethane. To make it useful for different purposes, it must be separated into various components. The process of separating problem into useful byproducts and removal of undesirable impurities is called refining. The step involved in this process as given below. அதாவது எண்ணெய் கிணறுகளிலே கிடைக்கும் அடர்ந்த கருமை நிற வளவளப்பான தூய்மையற்ற பெட்ரோலியமானது நீர் திண்மத்துகள்கள் மீத்தேன் ஈத்தேன் ஆகிய மாசுக்களாகத்தான் கொண்டுள்ளது. பல்வேறு பயன்பாட்டுக்கு உகந்ததாக மாற்றுவதற்கு பெட்ரோலியம் அதன் பகுதி பொருளாக பிரிக்கப்பட வேண்டும். பயன்மிக்க உப விளைபொருட்களை பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுக்கவும் தேவையற்ற மாசுக்களை அதிலிருந்து நீக்கவும் செயல்படுத்தப்படும் முறை சுத்திகரிப்பு எனப்படும். இந்த செயல்பாட்டினால் உள்ள படிநிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. as given below என்பது இதனுடைய முழுமையான அர்த்தம். then separation of water, நீரை பிரித்தெடுத்தல். the crude oil obtained from the oil wells will have salt water mixed with it, as the first step of water is removed from the crude oil. எண்ணெய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் கச்சா எண்ணெயுடன் உப்பும் நீரும் சேர்ந்தே காணப்படும். எனவே முதல் படியாக இந்த உப்பு நீரானது கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. then removal of sulfur compounds, சல்ஃபர் சேர்மங்களை பிரித்தெடுத்தல். the crude oil will have harmful sulfur compounds as impurities. இந்த step of these impurities are removed. கச்சா எண்ணெயிலே உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் மாசுகளாக உள்ளன. இந்த நிலையிலே இந்த மாசுக்கள் வெளியேற்றப்படுகின்றன என்பது இதில் இருக்கக்கூடிய removal of sulfur compounds. then the fractional distillation method, பின்ன காய்ச்சி வடித்தல் முறை. petroleum is a mixture of various constituents such as a petroleum gas, petrol, diesel, kerosene, lubricating oil, paraffin wax, etc. The process of separation of various constituents or fraction of petroleum is done by the fractional distillation. In fractionating columns, the process of heating a mixture of liquids having a different boiling points and then separating them by cooling is called as a fractional distillation. பெட்ரோலியம் என்பது பெட்ரோலிய வாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், உயவு எண்ணெய் லூப்ரிகண்ட், பாரஃபின் மெழுகு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவை. இந்த பகுதி பொருள்கள் பின்ன காய்ச்சி வடிக்கும் கலன்களிலே பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரிக்கப்படுகிறது. வெவ்வேறு கொதிநிலைகளை உடைய திரவங்கள் அடங்கிய கலவையை வெப்பப்படுத்தி தனித்தனியாக பிரித்து பின்பு குளிர்வித்தலை பின்ன காய்ச்சி வடித்தல் என்கின்றோம். By cooling is called as a fractional distillation. Then the crude petroleum is first heated to about the 400 degrees centigrade in a furnace. As the vapor of crude oil move up the tower, the various fractions condense according to their boiling point ranges. The various fractional of petroleum obtained are given in a figure. Many useful substances are obtained from the petroleum and natural gas. These are termed as petrochemicals. These are used in the manufacture of detergents, fiber and other man-made plastics like polyethylene. Hydrogen gas obtained from the natural gas is used in the production of fertilizers. Due to the great commercial importance, petroleum is also called as a black gold. தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலிலே 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு ஒரு உலையிலே ஃபர்னஸில் வெப்பப்படுத்தப்படுகிறது. கச்சா எண்ணெயினுடைய ஆவி உலையினுடைய மேற்பகுதியில் அடையும் பொழுது அவற்றினுடைய பல்வேறு பகுதிகள் கொதிநிலையினுடைய அடிப்படையில் பிரிகிறது. இப்பகுதி பொருட்கள் படத்திலே காட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள பயன் தரும் பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்து இயற்கை வாயுவிலிருந்து கிடைக்கிறது. இவை பெட்ரோ கெமிக்கல்ஸ் என அழைக்கப்படுகிறது. இப்பொருட்கள் டிடர்ஜென்ட்டுகள், செயற்கை இலைகள் மற்றும் பாலிதீன் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இயற்கை வாயுவிலிருந்து கிடைக்கும் ஹைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் பெட்ரோலியத்தை நாம் கருப்பு தங்கம், பிளாக் கோல்டு என அழைக்கின்றோம். தென் த யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம், பெட்ரோலியத்தினுடைய பயன்கள் என்ன? ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் த crude oil have a number of uses. கச்சா எண்ணெயிலிருந்து பெறப்படும் பல்வேறு விளைபொருள்களை எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்டிருக்கிறது.
Liquefied petroleum gas LPG is used to house as well as the industry. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோல் இஸ் யூஸ்டு ஆஸ் எ சால்வெண்ட் ஃபார் ட்ரை கிளீனிங். பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இவை மின்சார ஜெனரேட்டர்களை ஏற்க பயன்படுத்த உலர் செலவை செய்வதற்கு கரைப்பானாக பெட்ரோல் பயன்படுத்தப்படுகிறது. கெரோசின் இஸ் யூஸ்டு எ ஃபியூல் ஃபார் ஸ்டவ்ஸ் அண்ட் ஆல்சோ தி ஜெட் பிளான்ஸ். லூப்ரிகேட்டிங் ஆயில் ரெடியூசஸ் வியர் அண்ட் டியர் கரோஷன் ஆஃப் மெஷின்ஸ். அதாவது ஸ்டவ் மற்றும் அடுப்புகளில் ஜெட் விமானங்களில் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எந்திர பானங்களில் தேய்மானத்தை குறைக்கவும் துருப்பிடிக்காமல் அவற்றை பாதுகாக்கவும் உயவு எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது. பாரஃபின் வேக்ஸ் இஸ் யூஸ்டு டு த மேக் கேண்டில்ஸ், ஆயின்மெண்ட், இங்க், கிரையான்ஸ் எக்ஸெட்ரா. எந்திர பாகங்கள் தேய்மானத்தை பயன்படுத்தப்படுது. மெழுகுவர்த்தி, களிம்பு மருந்துகள், எழுத பயன்படும் மை, வண்ணம் தீட்டும் பென்சில்கள் ஆகியவை தயாரிக்க பாரஃபின் மெழுகு பயன்படுத்தப்படுகிறது. பிட்டுமன் ஆர் ஆஸ்பால்ட் பார்த்திங்கன்னா இஸ் மெயின்லி யூஸ்டு டு த சர்ஃபேஸ் ரோட்ஸ். சாலைகள் அமைக்கும் பிட்டுமன் அல்லது அஸ்பால்ட் ஆகியவை ரோடுகள் அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. திஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் பெட்ரோலியம். பெட்ரோலியத்தினுடைய பயன்பாடு இது. அதற்குண்டான படங்கள், அதனுடைய பாகங்கள் இங்கு நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த சூழ்நிலையில் எவ்வளவு டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையிலே 370 டிகிரி சென்டிகிரேடிலே எண்ணெயையும் 300 to 370 லூப்ரிகன்ஸ், டீசல் 250 to 350, கெரோசின் 175 to 325, நாப்தலின் 60 to 100, பெட்ரோல் 40 to 205. எந்தெந்த வெப்பநிலையில் என்னென்ன பொருள்கள் உருவாகிறது என்பதை படம் நமக்கு இங்கு தெளிவாக காட்டியுள்ளது. Then we see the activity. Find out where petroleum is extracted on a large scale of India. Also list out the petroleum refineries in India. இந்தியாவிலே எங்கு பெட்ரோலியம் பெருமளவில் எடுக்கப்படுகிறது என்பதை கண்டறிய வேண்டும். மேலும் இந்தியாவிலே உள்ள பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்களை பட்டியலிடுக. இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆக்டிவிட்டி. Then we see the fuel. எரிபொருள்கள் பற்றி சொல்லப்பட வேண்டும். Any substance that can be produce heat and energy or burning is called a fuel. We use their heat for various purposes such as cooking, heating and many industrial and manufacturing purposes. Some of the fuels that we use in our daily life are wood, coal, petrol, diesel and natural gas. எரியும் பொழுது வெப்பம் மற்றும் ஆற்றலை தரும் எந்த ஒரு பொருளும் எரிபொருள் எனப்படும். இந்த வெப்ப ஆற்றலை நாம் சமைக்கவும் சூடுபடுத்தவும் தொழிற்சாலை மற்றும் உற்பத்தி செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம். மரம், கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை வாயு ஆகியவற்றை அன்றாட வாழ்விலே நாம் பயன்படுத்தும் சில எரிபொருள்களாகும். Then the types of fuel. எரிபொருளினுடைய வகைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். Fuels are classified into different types of according to their physical state. They are classified into solid, liquid and gaseous fuel. இயற்பியல் நிலையிலே பொதுவாக எரிபொருள்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை திடப்பொருள், திரவ எரிபொருள், வாயு எரிபொருள் என 3 வகையான எரிபொருளாக பிரிக்கப்படுகிறது. At first we see the solid fuels. Fuels like wood and coal are in solid state and they are called solid fuels. This type of fuel was the first one to be used by man. This fuel are easy to store and transport. The production cost is also very low. மரம் மற்றும் நிலக்கரி போன்ற திடநிலையில் உள்ளதால் அவை திட எரிபொருள் என அழைக்கப்படுகிறது. இந்த வகை எரிபொருள்களே முதலிலே மனிதனால் பயன்படுத்தப்பட்டது. இவை எளிதில் சேமிக்கவும் எடுத்துச் செல்லவும் முடியும். இவற்றுக்கான உற்பத்தி செலவும் மிகவும் குறைவு என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். Then liquid fuels. Most of the liquid fuels are derived from the fossil remain of dead plants of animals. Petroleum oil, coal tar and alcohol are some of the liquid fuels. These fuels gives more energy on the burn without ash. பெரும்பாலான திரவ எரிபொருள்கள் இறந்த தாவர மற்றும் விலங்குகளுடைய படிமங்களில் இருந்து பெறப்படுகிறது. பெட்ரோலிய எண்ணெய், கரித்தார் மற்றும் ஆல்கஹால் ஆகியவை சில திரவ எரிபொருள்களாகும். இந்த எரிபொருள்கள் எரியும் பொழுது அதிக ஆற்றலை தருகின்றன. மேலும் இவை சாம்பலை உருவாக்குவது இல்லை. Then we see the gaseous fuel. Coal gas, oil gas, producer gas and hydrogen are some of the gaseous fuels.
These fuels can be easily transported through pipes and they do not produce pollution. நிலக்கரி வாயு, எண்ணெய் வாயு, உற்பத்தி வாயு மற்றும் ஹைட்ரஜன் வாயு ஆகியவை வாயு எரிபொருளுக்கு சில எடுத்துக்காட்டாகும். இவற்றை குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து செல்ல முடியும். மேலும் இவை மாசுபாட்டை ஏற்படுத்துவதில்லை. They do not produce pollution என்பது எரிபொருளுடைய வகைகள். Then the characteristics of the fuel. எரிபொருளுடைய பண்புகள் என்ன? An ideal fuel should have the following characteristics. ஒரு நல்லியல்பு எரிபொருள் என்பது பின்வரும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். It should be readily available. முதலிலே எளிதிலே கிடைக்க வேண்டும். It should be easily transportable. எளிதிலே கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். It should be less expensive. குறைந்த விலையிலே கிடைக்க வேண்டும். It should have high calorific value. குறைந்த விலையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்கு அடுத்தபடியாக உயர்ந்த கலோரி மதிப்பை கொண்டிருக்க வேண்டும். It should produce a large amount of heat. அதிகமான வெப்பத்தை வெளிவிட வேண்டும். It should not leave behind any undesirable substances. எரிந்த பிறகு விரும்பத்தகாத பொருள்களை அது தரக்கூடாது என்பது இதனுடைய முக்கியமான பண்புகள். இந்த efficiency of fuel, எரிபொருளுடைய திறன் எவ்வாறு இருக்க வேண்டும்? Any fuel contain carbon as its main constituent. During the combustion of fuel, carbon combine with oxygen and liberates large amount of heat. It is expected that the fuel liberates the maximum amount of heat in short time. The efficiency of the fuel can be understood from the following terms. எந்த ஒரு எரிபொருளும் கார்பனை ஒரு முக்கிய பகுதி பொருளாகத்தான் கொண்டிருக்க வேண்டும். அது ஆக்சிஜனை எரிந்து அதிகளவு வெப்பத்தை வெளிவிடுகிறது. எந்த ஒரு எரிபொருளும் குறுகிய காலத்திலே எரிந்து அதிகளவு வெப்பத்தை வெளிவிட வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு எரிபொருளுடைய திறனை பல்வேறு பதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். அவற்றிலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, தன்னாற்றல். Specific energy is the amount of energy produced by the unit mass of the fuel. It is defined as the energy per unit mass. It is used to measure the stored energy in certain substance. Its unit is joule kilogram to the power of -1. ஓரளவு நிறைவுடைய எரிபொருளை எரிக்கும் பொழுது வெளிவிடப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை தன்னாற்றல் எனப்படும். இது ஓரளவு நிறைக்கான ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது. இது எரிபொருள்களிலே தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய SI அலகு ஜூல் கிலோகிராம் டு தி பவர் ஆஃப் -1. தென் கலோரிஃபிக் வேல்யூ, கலோரி மதிப்பு. It is the quantity of heat produced by the complete combustion of fuel at constant pressure and normal condition. It is measured in terms of calorie joule kilogram to the power of -1. இது சாதாரண சூழ்நிலையிலே நிலையான அழுத்தத்திலே ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளிவிடப்படும் வெப்ப ஆற்றலினுடைய அளவு. இது கிலோ ஜூல் பர் கிராம் என்ற அலகிலே அளவிடப்படுகிறது. தென் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் சம் ஃபியூயல்ஸ். கவுடங் கேக், wood, coal, petroleum, kerosene, diesel, methane, CNG, LPG, biogas, ஹைட்ரஜன். அதாவது மாட்டுச் சாணக்கட்டி, மரம், நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், மீத்தேன், சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், உயிரி வாயு பயோகேஸ் அண்ட் ஹைட்ரஜன். இவைகளுடைய கலோரிஃபிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் பி ரிமைன், யூ ஷுட் பி அப்சர்வ்டு. கட்டாயம் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதிலிருந்து ஒரு மார்க் கேள்விகள் கேட்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. தென் வி சி த ஆக்டேன் நம்பர். ஆக்டேன் என்னென்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஆக்டேன் நம்பர் denotes the amount of octane present in petrol. The fuel having a high octane number is called as an ideal fuel. இது பெட்ரோலில் உள்ள ஆக்டேன் எண் ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் ஒரு எண்ணாகும். உயர்ந்த ஆக்டேன் எண்ணை பெற்றுள்ள எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருளாக அழைக்கப்படுகிறது. ஆக்டேன் நம்பர், அதாவது ஹை ஆக்டேன் நம்பர் இஸ் ஆல்சோ கால்ட் as an ideal fuel. Then the cetane number. Cetane number measure the ignition delay of the fuel in diesel engine. When cetane number is higher, the ignition decay is shorter. The fuel with the high cetane number is called as the ideal fuel. இது டீசல் என்ஜின் உள்ள எரிபொருளுடைய பற்ற வைப்பு தாமத கால அளவை அளப்பதாகும்.
அந்த மாதிரியான ஒரு வகையான எரிபொருள் குறைவான பற்றவைப்பு நேரத்தை கொண்டிருக்கும் ஒரு உயர்ந்த சீட்டேன் எண் கொண்ட எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருள் என அழைக்கப்படுகிறது. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்டேன் நம்பர் அண்ட் த சீட்டேன் நம்பர். ஆக்டேன் எண்ணுக்கும் சீட்டேன் எண்ணுக்கும் உடைய வேறுபாடு என்ன என்பது இங்கு தெளிவாக அட்டவணையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யூ ஷுட் பி ரீட் அண்ட் யூ ஷுட் பி ரிமெம்பர் திஸ் டேபிள். தென் த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் மாற்று எரிபொருள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அடுத்ததாக. The natural resources in the world have been used to man in rapid way and they will be exhausted soon. The traditional fuel that we use today, including petroleum, are non-renewable and would be depleted soon. It is estimated the coal will be last for 148 years, petroleum for 40 years and natural gas is 61 years. So we need to find alternate sources of energy. Moreover, fossil fuel emit harmful gas like carbon dioxide, carbon monoxide and sulfur dioxide which pollute the atmosphere. Burning fossil fuel also causes temperature rise in the Earth's atmosphere. Many believe that the fuel which does not cause pollution is needed to enhance the quality of our environment. Some of the alternative fuel are given below. பூமியிலே உள்ள இயற்கை வளங்கள் யாவுமே மனிதர்களாக அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அவை விரைவிலே தீர்ந்துவிடும் நிலையில் உள்ளன. நாம் பயன்படுத்தி வரும் மரபு எரிபொருள்களான பெட்ரோலியம் புதுப்பிக்க இயலாத ஒன்றதாகும். விரைவிலே தீர்ந்துவிடப் போகிறது. இன்னும் 148 ஆண்டுகளிலே நிலக்கரியும் 40 ஆண்டுகளிலே பெட்ரோலியமும் 61 ஆண்டுகளிலே இயற்கை வாயுவும் தீர்ந்துவிடும் நிலையில் உள்ளன. எனவே மாற்று ஆற்றல் மூலங்களை கண்டறிய வேண்டிய தேவை மனிதனுக்கு இருக்கிறது. மேலும் படிம எரிபொருள்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை வெளிவிடுகின்றன. படிம எரிபொருள்களை எரிக்கும் பொழுது உருவாகும் வெப்பம் பூமியின் வளிமண்டலத்தை வெப்பப்படுத்துகிறது. நம்முடைய சுற்றுப்புறத்தினுடைய தரத்தினை உயர்த்துவதற்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு எரிபொருள் தேவை என்பதை அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர். அத்தகைய மாற்று எரிபொருள்கள் சிலவற்றை பற்றி நாம் காண இருக்கின்றோம். At first we see the biodiesel, உயிரி டீசல். Biodiesel is a fuel obtained from vegetable oils such as soybean oil, jatropha oil, corn oil, sunflower oil, cotton seed oil, rice bran oil and rubber seed oil. அதாவது தாவர எண்ணெய்களான சோயாபீன் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய் மற்றும் ரப்பர் மர விதை எண்ணெய் போன்றவை எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருளாக நாம் இங்கு காண இருக்கின்றோம். Then more to know hydrogen, the future fuel. Hydrogen could be the best alternative fuel in future. It is a clean fuel as it gives out only water while burning. Moreover, it has a highest energy content. It does not pollute air. ஹைட்ரஜனுடைய எதிர்காலத்திலே ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். இந்த எரிபொருள் தூய்மையானது, ஏனெனிலே எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் தரவல்லது. மேலும் காற்றை மாசுபடுத்தாத தன்மையும் இது பெற்றுள்ளது. தென் விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல். Wind energy is obtained with the help of the windmills. When wind blows, they rotate the blades of the windmill and electricity is produced by the dynamo. Windmills are mostly located at Kayathar, Aralvaimuli, Palladam and Kudimangalam in Tamil Nadu. காற்றாலைகள் மூலம் காற்றாற்றல் பெறப்படுகிறது. காற்று வீசும் பொழுது காற்றாலைகளினுடைய பிளேடுகள் சுழன்று அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள டைனமோ மின்னியற்றி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்திலே கயத்தாறு, ஆரல்வாய்மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கலம் ஆகிய ஊர்களிலே பெரும்பாலான காற்றாற்றல் மையங்கள் நிலையங்கள் அமைந்துள்ளது என்பது இது விளக்குகிறது. தென் we see the கோபர் கேஸ், சாண எரிவாயு. கோபர் gas is obtained by the fermentation of cow dung in the absence of air, anaerobic conditions. It mainly contains methane and a little ethane. It is widely used in rural areas for cooking and operating engines. காற்றில்லா சூழலிலே மாட்டுச்சாணத்தை நொதிக்க வைத்து
சாண எரிவாயு பெறப்படுகிறது. இதில் பெரும்பான்மையாக மீத்தேனும் சிறிதளவு ஈத்தேனும் உள்ளது. இவ்வாயு பெரும்பாலும் சமைக்கவும் எந்திரங்களை இயக்கவும் கிராமப்புறங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. Then we see the solar energy, சூரிய ஆற்றல். Sun is the first and foremost energy source that makes life possible on the earth. Solar energy is the only viable fuel source of non-depleting nature. For sun provides a free and renewable sources of energy. It is the renewable type of energy without endangering. Endangering means பாதிப்பில்லாத நிலை. The environment. It is the potential source to replace the fossil fuel in order to meet the needs of the world. With the advancements in science and technology, solar energy has become more affordable and it can overcome energy crisis. Solar energy is a clean energy. With the minimum efforts, maximum energy can be harnessed using the various equipments. அதாவது சூரிய ஆற்றலை பற்றி, சூரியனே பூமியிலே உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் மூலம். சூரிய ஆற்றல் மட்டுமே தீர்ந்து விடாது, இயற்கையான ஆற்றல் மூலமாகும். இது விலையில்லா மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாக உள்ளது. இது சுற்றுச்சூழலை பாதிக்காத, தீர்ந்து போகாத ஆற்றல் வளமாகும். இது படிம எரிபொருள்களை பதிலீடு செய்து உலகத்தினுடைய வேர்ல்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த வளமாகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஏற்பட்டுள்ள வளர்ச்சியினால் சூரிய ஆற்றலானது பயன்படுத்துவதற்கு எளிதானதாகவும் இன்றைய ஆற்றல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் உள்ளது. சூரிய ஆற்றல் ஒரு சுத்தமான ஆற்றலாகும். பல்வேறு கருவிகளை கொண்டு குறைந்த அளவு முயற்சியுடன் அதிக அளவு ஆற்றலை சூரியனிடமிருந்து நம்மால் பெற இயலும். Then we see the application of the solar energy. Solar energy has the wider application in various fields. சூரிய ஆற்றல் அநேக துறைகளிலே பல்வேறு பயன்பாடுகளை பெற்றுள்ளது. It is used in solar water heater. சூரிய ஆற்றல் நீர் சூடேற்றியிலே பயன்படுத்தப்படுகிறது. It is used in drying of agricultural and animal products. விவசாயம் மற்றும் விலங்குகள் சார்ந்த பொருள்களை உலர வைக்க பயன்படுத்தப்படுகிறது. It is used in electric power generation. மின்னாற்றல் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. It is used in solar greenhouses. சூரிய பசுமை இல்லங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. It is used in solar pumping and solar distillation. It is used for solar cooking and solar furnace also. நீர் இறைத்தல் மற்றும் காய்ச்சி வடித்தலிலே சூரிய ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. சமைத்தல் மற்றும் சூடேற்றல் உலைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற அப்ளிகேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜியோடு இப்பாடம் 15 will be completed. Then we see the next video. Until then, thank you so much.